Hi, hello, வணக்கம் and welcome to Agnes Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பரான நல்ல மொறு வீட்லயே செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் ரவா தோசை வந்து சட்டியில் வந்து ஒட்டாமல் மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நிறைய டிப்ஸோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு மைதா இல்லைன்னா கோதுமை எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சின்னதாக நறுக்குன வெங்காயம் நான் 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக நறுக்குன இஞ்சி, அதுமாதிரி சின்னதாக நறுக்குன கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நார்மலாக வந்து ஹோட்டலில் மிளகு போடுவாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மிளகை வந்து தவிர்த்துடுங்க. ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணீர் விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு அளவு இல்லை. ஏன்னா வந்து ரவையும் அந்த அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விட்ட தண்ணியை நல்லா வந்து ஊறி தண்ணியெலாம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆப்ப மாவு மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ தண்ணியாக கரைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியாக கரைச்சிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி எல்லாமே வந்து சின்னதாக நறுக்கிருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடாய் வந்து அதிகமாக வந்து ரவா தோசை விடும்போது ஒட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. முதல்ல கடாயை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். கடாயி செக் பண்ணிக்கோங்க பாருங்கள், நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவா தோசை வந்து கரெக்டாக வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி விட்டுட்டு அது நல்ல இதாக ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு நார்மலாக தோசை வந்து ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டியதான். நல்லா ஓட்டையாக நல்லா அழகாக வரும். நான்ஸ்டிக் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இரும்பு கல்லில் கூட சூப்பராக வரும். எந்த கல் யூஸ் பண்ணாலும் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் ஒட்டாமையும் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் இரும்பு கடாயில் தான் செய்கிறேன். பாருங்கள், சூப்பராக நல்ல ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு தோசை நீங்கள் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அது மேலே வந்து இந்த கொஞ்சம் டார்க் ஆகுறதுனால கொஞ்சம் அந்த ப்ரௌன்லாம் வந்து ஒட்டிக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தடவிட்டு திரும்ப வந்து நீங்கள் தோசை ஊற்றணும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இந்த ஸ்டெப் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து தவா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தோசை விடும்போதும் இதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து தோசை வந்து கல்லில் நல்லா ஒட்டாமல் அடியில் ரொம்ப டார்க் ஆகாமல் கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.